டெல்லி ஹசரத் நிசாமுதீன்ல இருந்து அனைவருக்கும் ஆதியின் இரவு வணக்கம்ங்க. இங்கிருந்து ஹைதராபாத் வரைக்கும் ட்ரெயின் நம்பர் 12722 தக்ஷன் எக்ஸ்பிரஸ்ல தாங்க ஜர்னி பண்ண போறோம். இந்த தக்ஷன் எக்ஸ்பிரஸ் நம்மளுடைய கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்க்கு ஈக்குவலான வண்டிங்க. எக்கச்சக்கமான ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன்டா இதுல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வண்டியில தாங்க நமக்கு டிக்கெட் கிடைச்சது. நான் தட்கல்ல தாங்க டிக்கெட் போட்டேன். போடும்போது தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 1 எப்படியோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ ஹைதராபாத் எதுக்கு போறோம்? இது வந்து ஒரு 2-in-1 வீடியோங்க. ஒன்னு இந்த தக்ஷன் எக்ஸ்பிரஸோட ட்ரெயின் பிளாகுங்க. ரெண்டாவது ஹைதராபாத் புதுசா ஓபன் பண்ணிருக்கிற சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன், சவுத் இந்தியாவோட செகண்ட் ஏசி ரயில்வே ஸ்டேஷன், இந்தியாவோட தேர்ட் ஃபுல்லி ஏசி ரயில்வே ஸ்டேஷன் சொல்லப்படுற சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் ரீசெண்டா தான் ரெனோவேட் பண்ணி ஓபன் பண்ணி வச்சாங்க. அந்த ஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துலாமுங்க. ஆனா நம்ம போற இந்த ட்ரெயின் சார்லப்பள்ளி போகாது. நம்ம செகந்திராபாத்ல இறங்கி வேற ஏதாவது ட்ரெயின் பிடிச்சி சார்லப்பள்ளி போற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ட்ரெயின் நைட் 10:50க்கு தான் இங்க இருந்து கிளம்பும். டைம் இப்போ 8:30 தாங்க ஆகுது. பேசுறதுக்கு நிறைய இருக்கு, அதெல்லாம் போக போக பேசிக்கலாம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான ட்ரெயின் ஜர்னிக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். நிறைய ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா ஸ்டேஷனையும் கவர் பண்ண போறது இல்ல, முக்கியமான ஸ்டேஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணி காமிக்கிறேங்க. நம்ம வண்டி இன்னைக்கு 6வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புதுங்க. லோகோ பார்க்க தாங்க போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி டெல்லியோட பெயர் காரணத்தை பார்த்தலாம். 1ஆம் நூற்றாண்டுல தில்லு ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் இப்ப இருக்கிற குதுப்பினார் பக்கத்துல புதுசா ஒரு சிட்டி ஃபார்ம் பண்ணி ரூல் பண்றாருங்க. அந்த சிட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த ராஜா அவரோட பேரே வச்சிடறாரு. தில்லு அப்படிங்கிற பேர் தான் மருவி இப்ப டெல்லி தில்லின்னு ஆயிருச்சு. மகாபாரதத்துல நம்ம டெல்லிக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அது வந்து இந்திரபிரஸ்தா. இப்ப வந்து டெல்லியில இந்திரபிரஸ்தான் ஒரு ஏரியா கூட இருக்கு. திருக்குறள் எக்ஸ்பிரஸ் 8வது பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருக்குங்க. இப்பதான் கன்னியாகுமரியில இருந்து நிசாமுதீன் அரைவா இருக்கு. அன்ரிசர்வ்ட்ல நல்ல கூட்டங்க, எல்லாம் தொங்கிட்டு நின்று இருக்காங்க. இன்னும் வண்டி கிளம்புறதுக்கு 50 நிமிஷம் இருக்கு. அப்பவே இந்த மாதிரி நிலைமை. ஒரு ஆச்சரியமான லோக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுக்கு வேக் 9 போட்டிருக்காங்க. அதுவும் காசிபேட் செட்டோட வேக் 9. P5 இல்ல P7 வரும்னு எதிர்பார்த்தேன். G9 வந்திருக்கு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நடுவுல எங்கேயும் லோக்கோ சேஞ்சோ ரிவர்ஸ்ல எதுவும் நமக்கு கிடையாது. 2 அண்டர்சர்வ்ட் கோச் முடிச்சோடனே வந்து ஏசி கோச் ஆரம்பிக்குதுங்க. ஒரு செகண்ட் ஏசி கோச் இருக்கு. A1 செகண்ட் ஏசி முடிச்சோடனே தேர்ட் ஏசி கோச் ஆரம்பிக்குதுங்க. B6 6 தேர்ட் ஏசி கோச் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு தேர்ட் ஏசி ஜர்னி தாங்க பண்றோம். B4ல மிடில் பெர்த் கிடைச்சிருக்கு. நான் மிடில் பெர்த் சூஸ் எல்லாம் பண்ணலைங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து அது கன்ஃபார்ம் ஆகி மிடில் பெர்த் விழுந்திருக்கு. நமக்கு தேர்ட் ஏசி முடிஞ்சோடனே பேண்ட்ரி கார் இருக்குங்க. பேண்ட்ரி கார் முடிஞ்சோடனே ஸ்லீப்பர் ஆரம்பிக்குதுங்க. S7 7 ஸ்லீப்பர் கோச் இருக்கு. மணி 10:15 தான் ஆகுது. வண்டி மூவ் ஆகுது பாருங்க. நம்ம வண்டி வந்து ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. தினமும் நைட் 10:50க்கு ஹசரத் நிசாமுதீன்ல இருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில 3:50க்கு ஹைதராபாத் டெக்கான் நம்பள்ளி போகும். மறுமார்க்கத்துல தினமும் நைட் 11 மணிக்கு டெக்கான் நம்பள்ளியில இருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில 3:45க்கு நிசாமுதீன் போகும். செம தூக்கமா இருக்குங்க. அதனால வண்டி டிபார்ட் ஆனோடனே தூங்கிடலாம் அப்படின்னு இருக்கேன். காலையில் 7:25க்கு பீனாங்கிற ஒரு ஸ்டேஷன்ல நம்ம வண்டி நிற்கும். அங்க நான் உங்களை மீட் பண்றேன். கிட்டத்தட்ட 28 மணி நேரம் நமக்கு இந்த வண்டியில தாங்க ஜர்னி இருக்க போகுது. அப்படியே நம்ம கோச் கம்போஷன் பார்த்தலாம். ஏற்கனவே பிச்சு பார்த்திருக்கோம். ஒரு ஹை கெபாசிட்டி பார்சல் வேனுங்க, ஒரு ஈவோஜி, 4 ஜெனரலுங்க, முன்னாடி 2 பின்னாடி 2, 6 தேர்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசி, 7 ஸ்லீப்பர், ஒரு பேண்ட்ரி காருங்க. ஆக மொத்தம் 22 கோச் இருக்கு நம்ம வண்டியில. ஆக்சுவலா நான் ஸ்லீப்பர்லயே போடலான்னு பாத்துங்க. 7 ஸ்லீப்பர் கோச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கிட்டத்தட்ட ஒரு நைட் மட்டும் தான் தூங்குற மாதிரி இருக்கும். பகல் எப்படி நம்ம vlog தான் பண்ண போறோம். நாளைக்கு மிட் நைட் ஹைதராபாத் ரீச் பண்ணிடுவோம். ஓகே ஸ்லீப்பர்லயே போட்டலான்னு இருந்தாங்க. கடைசி நேரத்துல என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே அழைச்சால் நாளைக்கும் நான் ஏசில டிராவல் பண்ணா பாடி தாங்காது அப்படின்னு தான் சரி ஏசி கோச்லயே போட்டு வந்துட்டாங்க. நான் டிக்கெட் போடும்போது தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 1ங்க தேர்ட் ஏசில. கிட்டத்தட்ட 10:15 மாதிரி லாகின் பண்ணி போட்டாங்க. ஏன் 1/4 மணி நேரம் லேட்டா லாகின் பண்ணி போட்டேன்னா, ஸ்லீப்பர்ல போலாமா தேர்ட் ஏசில போலாமாங்கிற இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் வெயிட்டிங் லிஸ்ட் 1 வந்துருச்சுங்க. நம்ம 6வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கோங்களா. அப்புறம் 1ல இருந்து 5 வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தோம்னா 2வது பிளாட்ஃபார்ம்ல மட்டும் ஒரு EMU ட்ரெயின் நிக்குதுங்க. அப்புறம் 4 பிளாட்ஃபார்ம் காலி தான். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது 7 8 எந்த ட்ரெயினும் இல்லைங்க. இந்த டைமுக்கு நம்ம வண்டி மட்டும் தான் கிளம்ப மாட்டிருக்கு. ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷனே வெறிச்சோடி கிடக்கு. खाना बोलिए खाना
ஒரு 5 நிமிஷம் டிலேல தாங்க நம்ம கிளம்புறோம். 10:55 தான் எடுத்தாங்க. A few hours later. இன்னொரு 5 கிலோமீட்டர்ல பீனாங்க. அதுக்கு முன்னாடியே சிக்னலுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பீனா பக்கத்துல இருந்து அனைவருக்கும் ஆதியின் இனிய 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 காலை வணக்கம்ங்க. சரியான தூக்கம், பட் செம தலைவலியா இருக்கு. இப்பதான் வந்துட்டு ஒரு டீயும் கொஞ்சம் பிஸ்கட்டும் சாப்பிட்டு டோலோ சாப்பிட்டுருக்கேங்க. ஊர்ல இந்த மோத்திச்சூர் லட்டை வந்து குட்டி பூந்தி லட்டு அப்படிம்பாங்க. நான் மோத்திச்சூர் லட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். மோத்திச்சூர் ரிவர் இன்னைக்கு பாக்குறேன். இந்த ரூட் எல்லாம் நம்ம தூங்கும் போதே போயிட்டனால நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோங்க. ரிவர்ல தண்ணி இருக்கா இல்லை. போபால் டிவிஷனுங்க நம்மளை வெல்கம் பண்ணுது. ஓ, G9 இல்லைங்க. நேத்து G9 பக்கத்துல ஒரு துக்லகாபாத் பீஸ் ஒன்று நின்றுட்டு இருந்ததுங்க. கொஞ்சம் கலரான லைப்ரரி எல்லாம் போட்டு அதுதான் போட்டிருக்காங்கங்க. ஒரு 15 நிமிஷம் டிலேல தாங்க பீனா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். இங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஸ்டேஷன் கோட் BINAங்க. நம்ம வண்டி கிட்டத்தட்ட 1661 கிலோமீட்டர் 28 மணி நேரத்துல கவர் பண்ணதுங்க. ஆவரேஜ் ஸ்பீடு 59 கிலோமீட்டர். மொத்தம் 40 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா தான் இந்த ரூட்ல டிராவல் பண்ணோம் அப்படிங்கறனால நான் இந்த வண்டி எத்தனை ஸ்டேட் டச் பண்ணுது, எத்தனை ஜோன் டச் பண்ணுது அப்படிங்கறது சொல்ல போறது இல்லைங்க. இதுக்கு அடுத்து நம்ம போபால் போறதுக்கு முன்னாடி 3 ஸ்டாப் இருக்குங்க. நடுவுல தான் ட்ரெயின் கிராசிங் வந்தா காமிக்கிறேன், இல்ல டைரக்டா உங்களை போபால்ல மீட் பண்றேன். நம்ம வண்டிக்கு நிறைய ஸ்டாப் இருக்கிறனால இங்க கொஞ்சம் பேர் இறங்கி இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஏறி இருக்காங்க. இறங்கி ஏறிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் லஸ்கர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நிக்குதுங்க. லோகமானியத்துல ஆக்ரா கேன். பாய் பாய் பீனா. உப்மா வாங்கியிருக்கேங்க 50 ரூபாய். சுத்தமாகவே சூழல இருந்தாலும் செம தலைவலியா இருக்கு. ஏதாவது சாப்பிட்டா ஒரு அளவுக்கு அந்த தலைவலி கிளியர் ஆகும் அப்படின்னு தான் சாப்பிட்றேன். உப்மா, பிரெட் கட்லெட், பூரி சப்ஜி, போகா எல்லாம் வச்சிருக்காங்க. போகா நான் ஏன் ட்ரை பண்ணலைன்னா, நம்ம உஜ்ஜைன்ல ஒரு கடையில சாப்பிட்டோம் இல்லைங்களா போகா, அந்த லெவல் டேஸ்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைக்கிறது இல்ல. அதுக்கு உப்மாவே எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் உப்மா வாங்கிட்டாங்க. பியூட்டிஃபுல் சன்ரைஸ் எப்படி சூப்பரா இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குல்ல பேரு. சின்ன ஊராட் இருக்குங்க. பரவாயில்லைங்க. நிறைய சின்ன சின்ன ஊர்ல நம்ம வண்டி நிக்கும் தான் நினைக்கிறேன். கல்ஹார் சத்தீஸ்கர் எக்ஸ்பிரஸ். ஒன்பது 20 ஆகுதுங்க. விதிஷாங்கிற ஊர்ல இருந்து கிளம்பிட்டோம். இங்க நமக்கு ஸ்டாப் இருந்தது. சுக்கி செவானியா ஹை ஸ்பீட் ஸ்கிப்பிங். இந்த இடத்துல ஃபேர் பாத்துடலாங்க. தட்கல்ல தேர்ட் ஏசி ஃபேர் 2269 ரூபாங்க. ஸ்லீப்பர்ல வந்திருந்தா மொத்தமாவே 800 ரூபாய்க்கு முடிச்சிருக்கலாம். நம்ம வண்டிக்கு ரேக் ஷேரிங் எல்லாம் கிடையாதுங்க. டெடிகேட்டட் ரேக்கா நிசாமுதீனுக்கும் ஹைதராபாத்துக்கு நடுவில் ஓடிட்டு இருக்கு. நம்ம வண்டியோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் டெக்கான் நம்பள்ளியில பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம்ஸை கிளீன் பண்றாங்க போல. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கவே நல்லா இருக்கு. வேப் 7 எந்த ஷெட்டு? RC ஷெட்டுங்க. பாய் பாய் போபால். லைவரி பாருங்க. போபால்ல ஒரு வித்தியாசமான விஷயம் நோட் பண்ணாங்க. நம்ம ராமேஸ்வரம் பிரோஸ்பூர் கண்டோன்மெண்ட் எக்ஸ்பிரஸ்ல வந்தப்போ நான் நோட் பண்ணேன். போபால் வந்தோடனே வழக்கமா இந்த ஃபுட் செல் பண்ற வெண்டர்ஸ் எல்லாம் பிங்க் கலர் ட்ரெஸ், வயலட் கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. இங்க வந்து ஒரு சில யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டு உள்ள காஃபி டீன் வந்து விற்கிறாங்க. போபால் நான் போன வாட்டி அந்த வண்டியில வரும்போது நோட் பண்ணேன், இந்த வண்டியில வரும்போது நோட் பண்ணிட்டேன். ரெட் கலர் டி-ஷர்ட் போட்ட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள ஏறி டீ காஃபின்னு வித்துட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தாலே ஏதோ ஸ்டார்ட் அப்ல வேலை செய்யறவங்க மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் போபால் பக்கம் வந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. போபாலுக்கு இது ஏதோ ஸ்டேடியம் மாதிரி இருக்குங்க. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.
ராணி கமலாபதி ரேவா எக்ஸ்பிரஸ் ஷண்ட் பண்ணி நிறுத்திருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் டிலேல ராணி கமலாபதி ரீச் பண்ணிருக்கோங்க. டைம் 10:23 ஆகுது. இங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. இங்க கோல்டு காஃபி வாங்கியிருக்கேங்க. தலைவலிக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பேண்ட்ரியில நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராங் காஃபி கிடைக்க மாட்டேங்குது. சோ அதனாலதான் நம்ம ஜேர்னில இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டா ஒரு 700 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கோங்க. இன்னும் 900 கிலோமீட்டர்ஸ் பாக்கி இருக்கு. அப்படிங்கிற ஒரு ஹை ஸ்பீட் ஸ்லிப்பர். நர்மதா பதினொன்று 28 ஆகுதுங்க. ஒரு 20 நிமிஷம் டிலேல நர்மதாபுரம் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாப் இட்டார்சி, இங்கேருந்து 17 கிலோமீட்டரு. இந்த விளாக்ல கொஞ்சம் கொஞ்சம் புது ஸ்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போறேன், கொஞ்சம் கொஞ்சம் பழைய ஸ்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போறேங்க. அதனால செம குஷியா இருக்கேன். உள்ள ஃபுட்டு வேணுமான ஆர்டர் எடுக்கிறாங்க. வெஜ் தாலி, ஆலு பரோட்டா, வெஜ் பிரியாணி எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் கேட்டரிங்ல டாமினோஸ்ல பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியலைங்க. நீங்க இந்த ரூட்ல வரா மாதிரி இருந்தீங்கன்னா இட்டார்சியில மட்டும் ஃபுட் அவாய்ட் பண்ணிருங்க. எல்லாமே ரொம்ப கேவலமா தாங்க இருக்கும். டிஸ்பிளேல எக் பிரியாணி வச்சிருந்தாங்க. ஒரு பிரியாணியில 4 முட்டை வச்சிருக்காங்க. பிரியாணி மொக்கையா தான் இருக்கும். 4 முட்டை சாப்பிட்டா வயிறு என்ன ஆகுறது. ஹூப்ளியில இருந்து வாரணாசி போற எக்ஸ்பிரஸ்ங்க. மகாநகரி எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. மும்பையில இருந்து வாரணாசி போற வண்டி. பீஸா வந்துருச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே தூங்க போறேங்க. சரியான தலைவலியா இருக்கு. ஈவினிங் நாக்பூர் கிட்ட உங்களை மீட் பண்றேன். A few hours later. எர்ணாகுளம் பரோனி ரப்திசாகர். ஹிந்தியில கோச் கேர் சென்டர் நாக்பூர்னு எழுதியிருக்காங்க. 5:35 ஆகுதுங்க. ஒரு அரை மணி நேரம் டிலேல தான் நாக்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் NGP. நம்ம வண்டியோட பெயர் காரணத்தை பார்த்துடலாங்க. தக்ஷிணுங்கிற வார்த்தைக்கு சான்ஸ்கிரிட்ல ஹிந்தியில சவுத் அப்படின்னு மீனிங் வரும். சவுத்னா உங்களுக்கே தெரிஞ்சதுதான் தெற்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இது எல்லாம் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்த்ல இருந்து சவுத் இந்தியா நோக்கி வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தெலுங்கானாங்க. அதனாலதான் இந்த வண்டிக்கு தக்ஷின் எக்ஸ்பிரஸ், சவுத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாக்பூர்ல இந்த கிரீம் பன் மாதிரி ஒண்ணு வாங்கியிருக்காங்க. இதுதாங்க நமக்கு நைட் டின்னர். போபால் நின்னப்ப கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கினேன். சோ வாழைப்பழம் இந்த பிரெட் இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன் டின்னரை. தலைவலி சரியாயிடுச்சுங்க. மதியானம் செம்ம தூக்கம். இப்படி ஒரு தூக்கம் ட்ரெயின்ல இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல. அந்த மாதிரியான தூக்கங்க. 5:30 மாதிரி நம்ம உள்ள வந்தோம் நினைக்கிறேங்க. 6:10க்கு தான் நம்ம வண்டி எடுக்கிறாங்க. ரொம்ப நேரம் இங்கே நின்றுச்சுங்க. ஏன்னு தெரியல. அங்க பாருங்க அந்த போலீஸ்க்கு தானா இன்சார்ஜ்னு போட்டிருக்காங்க. நம்ம தானாக்காரன்னு ஒரு படம் கூட வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பலர்ஷா போறதுக்கு முன்னாடி சிந்தி, சேவாகிராம், ஹிங்கன்காட், வரோரா, சந்தர்பூர் நிறைய ஸ்டாப் இருக்குங்க. இதுக்கடுத்து உங்களை சேவாகிராம்ல மீட் பண்றேன். அதுக்கப்புறம் டைரக்டா உங்களை பலர்ஷால மீட் பண்றேன். ஸ்ரீ மாதா மந்திருங்களா. VRL பஸ்ஸுங்க. ஓ விஜயந்த். VRL கிடையாது, வேற ஏதோ. நல்லா இருக்குங்க பஸ். பாடி சூப்பரா கட்டியிருக்காங்க. கண்டினியூஸ் ஆனுங்க. அஜ்னி ஸ்கிப்பிங். இந்த மாதிரி கண்டினியூஸ் ஆனுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.
ஒரு சூப்பரான வண்டி கிராசிங் இருக்குங்க. செகந்திராபாத் நாக்பூர் வண்டே பாரத். வாப்பா வாப்பா சீக்கிரமா வாப்பா. நல்ல வேளை நம்ம சேவாகிராம் ஜங்ஷனுக்குள்ள போகும்போது இவன் காசு ஆகல. அப்ப எடுத்திருந்தா ஸ்லோவா தான் எடுத்திருக்க முடியும். இப்போ ஒரு ஹை ஸ்பீடு கிராசிங் எடுக்க போறாங்க. அந்த வகையில சந்தோஷம். ஸ்பீடு கிராசிங் எடுக்கலாம்னு நினைச்சா ஸ்லோவா நின்னுட்டே இருக்கானே. எப்பா வாப்பா. வந்தே பாரத் கிளம்ப போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் டிலேல சேவாகிராம் ரீச் பண்ணிருக்கோங்க. இங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. இது சேவாகிராமுக்கும் நம்மளுடைய சுதந்திரத்துக்கும் காந்திஜிக்கு ஒரு சம்பந்தம் இருக்குங்க. காந்திஜி அவரோட சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி யாத்திரை கிளம்பினப்ப என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காம நம்ம திரும்ப சபர்மதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க. அவர் தண்டி யாத்திரை போகும்போதே பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயில போட்டுறாங்க. 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணப்போ ஜம்னாலால் பஜாஜ்ங்கிற ஒரு தொழிலதிபர் வந்து அவர் வர்தா கூப்பிடுறாரு. அந்த வர்தா வந்து இந்த சேவாகிராம்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. வர்தாக்கு வந்து ஜம்னாலால் பஜாஜ் பங்களால கொஞ்ச நாள் தங்குறாரு காந்திஜி. அந்த பங்களால தங்கும்போது என்ன யோசிக்கிறாருன்னா, வர்தா பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல ஆசிரமம் அமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாருங்க. வர்தால இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஷேகான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சு தங்குறாருங்க. அந்த ஆசிரமம் அமைச்சு அங்க தங்கும்போது நிறைய லெட்டர்ஸ் காந்திஜிக்காக வருதுங்க. ஷேகான்ங்கிற பேர்ல 2 ஊர் இருக்கிறனால காந்திஜி இருக்கிற ஷேகானுக்கு வர வேண்டிய லெட்டர்ஸ் எல்லாம் வேற ஷேகானுக்கு போயிருது. அதனால காந்திஜி என்ன பண்றாருன்னா, ஷேகானோட பேரை சேவாகிராம் அப்படின்னு மாத்துறாருங்க. சேவாகிராம் பேர்லயே மீனிங் இருக்கு பாருங்க, சேவை கிராம். இதுதான் இந்த சேவாகிராமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி ஹிஸ்டரிங்க. சேவாகிராம். தூரத்துல ஒரு லைட் தெரியுது பாருங்க, சென்னை சென்ட்ரல் நிசாமுதீன் கரீப் ரத்துங்க. அது மெதுவா போறாங்க போல. பாய் பாய் கரீப் ரத். டைம் 9:35 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் டிலேல பல்லர்சா ரீச் பண்ணிருக்கோம். இங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் BPQ. இதுக்கு அடுத்த ஸ்டாப் சிர்பூர் கஹாஸ் நகர். நம்ம வண்டியை February 9, 1957 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 57 வருஷமா ஓடிட்டு இருக்குங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ண சமயத்துல நம்ம வண்டி எக்ஸ்பிரஸ் தாங்க. 2009 தான் சூப்பர் ஃபாஸ்டா மாத்தினாங்க. எக்ஸ்பிரஸா இருந்த வரைக்கும் நம்ம வண்டியோட ஆவரேஜ் ஸ்பீடு 53 கிலோமீட்டருங்க. எக்ஸ்பிரஸா இருந்த வரைக்கும் நம்ம வண்டி தினமும் நைட் 9:50க்கு நிசாமுதீன்ல இருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில 5:35க்கு ஹைதராபாத் போகும். ஹைதராபாத்ல இருந்து தினமும் நைட் 9:30 கிளம்பி அடுத்த நாள் காலையில 5:15க்கு நிசாமுதீன் ரீச் ஆகும். இன்னும் நம்ம ஜர்னில அப்ராக்சிமேட்டா ஒரு 375 கிலோமீட்டர் பாக்கி இருக்குங்க. நான் போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டு உங்களை காசிபேட்ல மீட் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டெல்லியில தாங்க செகந்திராபாத் ரீச் பண்ணிருக்கோம். பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காங்க. போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து சார்லப்பள்ளிக்கு ஏதாவது ஒரு ட்ரெயின்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் வெளியவே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நீங்க செகந்திராபாத் வந்து அங்கிருந்து எங்கேயா போகணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு காலையில் 4 மணிக்கே பாத்தீங்கன்னா இத்தனை பஸ் அவைலபிளா இருக்கு. A few hours later. இந்த ரடிஃபைல் பஸ் ஸ்டேஷன் இருக்கு பாருங்க. செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல இந்த பஸ் ஸ்டாப் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தூரத்துல ஓயோன்னு எழுதி இருக்கு பாருங்க, மெட்ரோ பார்க்கின். அங்கதான் ரூம் போட்டிருக்கேன். ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்து சார்லப்பள்ளி போயிட்டு வந்து காமிக்கிறேன். செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அனைவருக்கும் இனிய 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 காலை வணக்கம்ங்க. டைம் 8:30 ஆகுதுங்க. நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆப்போசிட்லயே ராகவேந்திரா உடுப்பி ஹோட்டல்னு ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்குது. அங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தாச்சு. நல்லாவே இருந்ததுங்க பிரேக்ஃபாஸ்ட். ஒரு ஆனியன் ஊத்தாப்பா வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 9:35க்கு செகந்திராபாத்ல இருந்து வாராங்கல் போற ஒரு மெமு ட்ரெயின் இருக்குங்க. அதுல ஏறி தான் சார்லப்பள்ளி போறோம். இங்க இருந்து சார்லப்பள்ளி 8 கிலோமீட்டருங்க. நடுவுல ஒரே ஒரு ஸ்டாப் மௌலா அலிங்கிற ஒரு ஸ்டாப் மட்டும் இருக்கு. உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ட்ரெயின் நிக்குதுன்னு பார்த்துட்டு போய் ஏறிக்கலாம் வாங்க. இன்னும் தக்ஷன் எக்ஸ்பிரஸ் பத்தி சொல்ல வேண்டிய ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதுவும் நம்ம அப்படியே போக 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 பார்ப்போம். நம்ம வந்து தக்ஷன் எக்ஸ்பிரஸே சார்லப்பள்ளி வழியா தாங்க வரும். பட் சார்லப்பள்ளியில வண்டிக்கு ஸ்டாப் கிடையாது. 2வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம வண்டி கிளம்புதுங்க. ஒரு பயங்கரமான ட்ரெயினுங்க. செகந்திராபாத்ல இருந்து தானாப்பூர் போற ட்ரெயின் நிக்குது. 2வது பிளாட்ஃபார்ம்ல நம்ம வண்டி இன்னும் வரல. 3வது பிளாட்ஃபார்ம்ல எந்த வண்டியும் இல்ல. 4வது பிளாட்ஃபார்ம்ல சாய்நகர் ஸ்ரீ செகந்திராபாத் வண்டி இப்பதான் அரைவா இருக்கு. சொல்லி வாய மூடல அதுக்குள்ள நம்ம வண்டி உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. For the kind attention of passengers,
Train number 67761 Secunderabad Warangal passenger on platform number 2. ஆக்சுவலா நேத்து உங்களை காசிப்பேட்ல மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நைட் 1:30 மணி மாதிரி காசிப்பேட் வரும் அப்படின்னு அலாரம் வச்சு படுத்தாங்க. அலாரம் அடிச்ச மாதிரியே தெரியல. ஒரு 2:30 மணிக்கே எந்திரிச்சு ஏன் 1:30 மணி அலாரம் அடிக்கல அப்படின்னு பார்த்தப்ப தான் 1:30 AM அலாரம் வைக்கிறதுக்கு பதிலா 1:30 PM அலாரம் வைங்க. அதனால காசிப்பேட் கவர் பண்ண முடியாம போச்சு. காசிப்பேட்டுக்கும் நம்ம வந்து தக்ஷன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு சம்மந்தம் இருக்கு. அதை நம்ம போக போக பார்க்கலாம். தானாபூர் தலைவன் கிளம்பிட்டாங்க. செகந்திராபாத் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அதுதான் இந்த புது பில்டிங் எல்லாம். முன்னாடி நம்ம பழைய என்ட்ரன்ஸ் கூட இடிச்சு வச்சிருந்தாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். நல்ல கூட எலக்ட்ரிக் லோகோ செட்டுங்க. விசாகப்பட்டினம் செகந்திராபாத் கரீப் ரத் G9 போகுது. ஹிசார் செகந்திராபாத் எக்ஸ்பிரஸ்ங்க. லல்லகுடா வேன்சவனோட வருது. ஹாய் பாய், ஹிசார் செகந்திராபாத் எக்ஸ்பிரஸ். நடுவில் ஒரு துரந்தோ கோச் வேற. வெல்கம் டு சார்லப்பள்ளி. ஸ்டேஷன் கோட் CHJ. வாவ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தாறுமாறா இருக்கு. கூட நம்ம வண்டி கொஞ்சம் போர்டிங் இருக்க மாட்டிருக்குங்க. கரெக்டாக 10ங்க. ஒரு 25 நிமிஷத்துல நம்ம செகந்திராபாத்ல இருந்து சார்லப்பள்ளி ரீச் ஆயிட்டோம். கொஞ்சம் மெமோ ட்ரெயின் அப்படிங்கறனால ஸ்பீடு கம்மியா வந்தது. நம்ம வண்டிக்கு ஒரு பாய் பாய் சொல்லிக்குவோம். பாய் பாய் வராங்கல் மெமோ. ஸ்டேஷன் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அரைவல்ஸ் டிபார்ச்சர்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். SMBT பெங்களூர்ல நார்த் ஈஸ்ட் போற ட்ரெயின்ஸ்க்கான ஒரு டெர்மினலாவே மாத்திட்டாங்க. இந்த சார்லப்பள்ளியே அப்படி மாத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நார்த் ஈஸ்ட் போற ட்ரெயின்ஸும் இங்க இருந்து கிளம்புற மாதிரி மாத்தாத வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாத்தினா ஸ்டேஷன் இப்ப ரொம்ப அழகா கிளீனா இருக்கு. மாத்தினா அதெல்லாமே போயிடும். இதெல்லாத்தையும் ஒரு பிக் எடுத்து வச்சுக்கணுங்க. ஒருவேளை நார்த் ஈஸ்ட் போற டெர்மினல்லாம் மாத்திட்டாங்கன்னா அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரி வாங்க அப்படியே என்ட்ரன்ஸ் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3வது பிளாட்ஃபார்ம் இதுங்க. நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல அரைவானோம். இது 2, அது 1. ஸோ அப்போ அங்க என்ட்ரன்ஸ் இருக்குங்க, மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கிட்ட இல்லை. சார்லப்பள்ளிங்கிறது புது ரயில்வே ஸ்டேஷன் கிடையாதுங்களா. ஏற்கனவே அந்த சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனை ரீடெவலப் பண்ணி ஃபுல்லி ஏசி ரயில்வே ஸ்டேஷனா மாத்திருக்காங்க. ஆனா SMBT பெங்களூர் புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இந்த சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனை இப்படி ரீடெவலப் பண்றதுக்கான நீட் என்ன? ஹைதராபாத்ல இப்போதைக்கு 4 மேஜர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. செகந்திராபாத், காச்சிகுடா, லிங்கம்பள்ளி, டெக்கான் நம்பள்ளி. இதுல நம்ம டெக்கான் நம்பள்ளி, செகந்திராபாத், காச்சிகுடால இருந்து ஜேர்னி ஸ்டார்ட் எண்டும் பண்ணிட்டோம். நம்ம ஹைதராபாத்ல இருந்து மும்பை CSMTக்கு உசைன் சாகர் எக்ஸ்பிரஸ் போனப்போ லிங்கம்பள்ளி வழியா தான் பாஸ் ஆனோம். ஸோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுல லிங்கம்பள்ளி ஸ்டேஷனையும் காமிச்சிருப்பேன். இந்த 4 ரயில்வே ஸ்டேஷனும் சாச்சுரேட் ஆயிடுச்சுங்க. அதனால புதுசா எந்த ட்ரெயின்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குங்களா. அதனாலதான் ஊருக்கு வெளியே வந்துட்டு ஒரு புது ரயில்வே ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்த்தப்போ சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனே ரீடெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. லிஃப்ட்டுங்க 2 பக்கம் ஓப்பன் ஆகுது. பரவாயில்லையே. போவோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவோம். இதுக்கு முன்னாடி நான் எந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் லிப்ட்ல போனது இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எப்பவுமே மத்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் லிப்ட் இருக்கிற இடம் கூட்டமா இருக்குங்களா. அதனால எஸ்கலேட்டர்ல நடந்து போயிருவோம். இன்னைக்கு ஃப்ரீயா இருக்குன்னு லிப்ட்ல வந்தாச்சுங்க. அடங்கொன்னியா, நான் பேசுறது எனக்கே எக்கோ அடிக்குதுங்க. எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்களேன். சாமி, அஜித் ஒரு படத்துல சொல்லுவாருன்னு நினைக்கிறேங்க, மேன் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்பாரு. மங்காத்தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க. இது எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்களேன், வடிவேல் காமெடி வரும்ல, துபாயில இருக்கிற ரோட்ல கொஞ்சம் சாப்பாட்டை போட்டு குழம்புகளை ஊத்தி குழப்பி அடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கிளீனா இருக்கு. வரும்போது நம்ம வந்து ஆர்டினரி ட்ரெயின் தான் இல்லைங்களா. செகந்திராபாத்ல இருந்து சார்லப்பள்ளி வர்றதுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. போகும்போது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மட்டும் தாங்க இருக்கு. 30 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே தான் டிக்கெட் எடுக்கலாம்னு இருக்கிறேன் திரும்ப போறதுக்கு. பிளாட்ஃபார்ம்ஸ் கீழே இருக்குங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே தண்டவாளம். பட் ஆனா என்ட்ரன்ஸ் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள இருக்குங்க. என்னங்க இவ்வளவு கிளீனா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு கிளீனா ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா மக்கள் அதிகமா பயன்படுத்தாதனாலயா கூட இருக்கலாம். என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. அந்த பக்கமும் இந்த பக்கம் அம்யூனிட்டிஸ் என்ன இருக்குன்னு வச்சிருக்காங்க. அப்படியே தூரத்துல 2 கை போட்டு நம்மள வரவேற்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு சிலைன்னு சொல்லலாமா. அத என்னன்னு தெரியல. இங்கிலீஷ்ல அதுக்கு சரியான வார்த்தை என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.
ஸ்லீப்பிங் பாடு, ஃபுட் கோர்ட், இன்ஸ்பெக்டர், வெயிட்டிங் ரூம்ஸ், பிளாசா, ப்ரீபெய்ட் ஏசி வெயிட்டிங் ஹால், எக்ஸிக்யூட்டிவ் லான்ச், எஸ்கலேட்டர், ரிசர்வ் லான்ச், ஸ்டேஷன் மேனேஜர், பார்சல் ஆஃபீஸ், ஆர்பிஎஃப் ஆஃபீஸ், எஸ்பே, டூ வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங். இத்தனை என்ன இருக்குங்களா? பட் ஆனா எதுவும் ஓப்பனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி மக்கள் அதிகமா வர வர இதுல இருக்கிற ஒவ்வொன்றா ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சூப்பரான பெயிண்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ல இப்போ இங்க நிக்கிறது எனக்கு மெடிடேஷன் செய்யற ஃபீலை கொடுக்குதுங்க. இந்த ஸ்டேஷன் இப்படியே இருக்குமா அப்படிங்கறதா டவுட். ஏசி எல்லாம் போடல, பட் ஆனா அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் குளு 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 குளுன்னு உள்ள நிக்கிறப்போ ஒரு மெடிடேஷன் பண்ற ஃபீல் தாங்க. அது மெயின் பில்டிங்லா அப்படியே பாத்தீங்கன்னா நேம் போர்டு வச்சிருக்காங்க. இது வந்து கார் பார்க்கிங்லாம். இந்த இடத்துல ஆட்டோக்கள் கூட நிக்கலாம் ஃபியூச்சர்ல. பட் இப்போ ஒன்னையுமே காணுங்க. ஏன்னா மக்கள் நடமாட்டம் கம்மி இல்லைங்களா இடத்துல. அது எது எப்படி போறது அப்படின்னு வச்சிருக்காங்க. டிக்கெட் புக்கிங் கவுண்டர் இப்படி போய் லெஃப்ட்டுங்களா ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். மொத்தம் 9 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஆட்டோ பே, ஸ்டேஷன் பில்டிங், வெயிட்டிங் ஹால், ரிசர்வ் லான்ச், கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங், பஸ் பே எல்லாம் இந்த பக்கங்களா. 430 கோடி போட்டு இந்த சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனை ரீடெவலப் பண்ணிருக்காங்க. 2020 இந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க் ஆரம்பிச்சு 2024 நவம்பர்ல தாங்க முடியுது. 2024 டிசம்பர் எண்ட்ல தான் இந்த சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் பண்றாங்க. டேட் எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தம் இந்த ரீடெவலப் ஆன இந்த சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் ஆகி 2 மாசம் தான் ஆகுது. ஆனா இன்னும் வந்துட்டு எந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினும் வந்து இங்க இருந்து கிளம்புற மாதிரி மாத்தலீங்க. ஒரு 3-4 ட்ரெயின் மட்டும் தான் இப்ப இங்க இருந்து கிளம்புதுங்க. முதல்ல சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஹைதராபாத் டெக்கான் நம்பள்ளி வரைக்கும் ஓடிட்டு இருந்த ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேர் பண்ணது இல்லைங்களா, அந்த வண்டியை சார்லப்பள்ளியில டெர்மினேட் ஆகிற மாதிரி மாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வண்டி தான் இப்ப சார்லப்பள்ளியில இருந்து கிளம்புதுங்க. வேற எந்த வண்டி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நிறைய வண்டியை வந்துட்டு இங்க டெர்மினேட்டா ஆரிஜினேட்டா ஆகிற மாதிரி மாத்திடுவாங்க. நம்ம எஸ்எம்பிடி பெங்களூர் எப்படி நார்த் ஈஸ்ட் போற ட்ரெயின்ஸ்க்கான டெர்மினலாம் மாத்தினாங்களோ அந்த மாதிரி இதை மாத்தாத வரைக்கும் இதோட கிளீன்லினஸும் இதோட அழகும் அப்படியே இருக்குங்க. ஒருவேளை இவ்வளவு கிளீனா எதிர்பார்க்க முடியாது. ஒரே வழிதாங்க இருக்கு. இந்தியா ஃபுல்லா குட்கா பேன் பண்றது தான். தமிழ்நாட்டுல எப்படி குட்கா பேன் பண்ணாங்க அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா பேன் பண்ணிட்டா அந்த பொலிச்சுன்னு துப்புற பழக்கமும் மாறிடும். புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு. டிக்கெட் எடுப்போம் வாங்க. எக்ஸ்பிரஸ் டிக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க 30 ரூபாய். நான் போய் செகந்திராபாத்துக்கு டிக்கெட் கேட்டேன்னா டிக்கெட் கவுண்டர்ல இருந்தவர் போன் ஓபன் பண்ணி என்னமோ பார்த்தாரு. பார்த்துட்டு 11:45 சபரி எக்ஸ்பிரஸ் இருக்கு, பேசாம நீ பஸ்லயே போயிரு தம்பி அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க நான் வெயிட் பண்ணி ஸ்டேஷன் நல்லா இருக்கு உட்காந்து பார்த்துட்டே போறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்தாரு. பட் இங்க பஸ் எங்க போய் ஏறது அப்படின்னு தான் தெரியல. வெளியே போய் ஏறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது வெளியே போனா பஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம இப்படி வெளியே வந்தாங்களா அந்த பக்கம் வெளியே போற வழி, இப்போ இந்த பக்கம் ஒரு உள்ள போற வழி இருக்குங்க. அந்த பக்கம் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு. நம்ம அப்படியே போய் உள்ள போய் 3வது பிளாட்ஃபார்ம்ல தான் மேக்ஸிமம் நம்ம சபரி எக்ஸ்பிரஸ் வரும்னு அவர் சொன்னாரு. சபரி எக்ஸ்பிரஸ் வந்தாலும் சரி வேற எந்த வண்டி வந்தாலும் சரி வர்ற வண்டியில ஏறி போய்க்க வேண்டியதுதாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம உள்ள 3வது பிளாட்ஃபார்ம் போவோம். இது கூட நல்லா தாங்க இருக்கு. முது கிளீனான ரயில்வே ஸ்டேஷன்ல யாருமே இல்லாம விளாக் பண்றது கூட நல்லா தான் இருக்கு. ஏன்னா பயமா இல்லைங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த கம்போடியால ஒரு ஏர்போர்ட்ல இருந்து நம்ம ஜேர்னி பண்ணப்போ ஆளே இல்ல, பயமா இருக்கு. நான் பேசுறது எனக்கே கேக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒருவேளை இந்தியா அதுவும் சவுத் இந்தியாவுக்குள்ள இந்த ஸ்டேஷன் இருக்கனால அந்த பயம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கிளீன்னு பாருங்க. திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். என்னால அந்த உச்சு கொட்டை வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்திரிகையில எல்லாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி உச்சு கொட்டை வைக்கிற மாதிரியான ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருக்கு. கவுண்டமணிக்கே நீங்க வந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா அடங்கொண்டியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இருக்குங்க. நான் நம்ம காசிப்பேட் எக்ஸ்பிரஸ்க்கும் தக்ஷின் எக்ஸ்பிரஸ்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது 2015 ஆந்திர பிரதேஷ் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி காசிப்பேட் வரைக்கும் தக்ஷின் எக்ஸ்பிரஸ் ஒரே ட்ரெயின் தாங்க. காசிப்பேட்ல இருந்து விசாகப்பட்டினத்துக்கும் லிங்க் எக்ஸ்பிரஸா பிரிஞ்சு ஒரு ட்ரெயின் போகும். வண்டி வந்துட்டு காசிப்பேட்ல இருந்து ஹைதராபாத் வரைக்கும் போகுங்க. அதே மாதிரி விசாகப்பட்டினத்துல இருந்து காசிப்பேட் வரைக்கும் லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத்ல இருந்து காசிப்பேட் வந்தோடனே தக்ஷின் எக்ஸ்பிரஸா ஜாயின் ஆகி நிசாமுதீன் வரைக்கும் போகும். இதை தாங்க நான் நேற்று காசிப்பேட்ல இறங்கி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த அலாரம் கோளாறுனால நம்மளால எந்திரிச்சு சொல்ல முடியாம போயிடுச்சு.
8வது பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ட்ரெயின் ஸ்டன் பண்ணி நிறுத்திருக்காங்க. 9வது பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ட்ரெயின் இருக்குங்க. என்னன்னு பார்த்துட்டு நம்ம 3வது பிளாட்ஃபார்ம் போய்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு 3வது பிளாட்ஃபார்ம்ல நம்ம வண்டி வரும்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் எப்போ எங்க வருதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் மாறணும். நேம் போர்டெல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. ஒருவேளை ஸ்பெஷல் ட்ரெயினா இருக்கும். அப்படியே ஒரு துரந்தோ கோச் கூடி வரும்போது அங்க இருக்கிற ஓவர் பிரிட்ஜ்ல வந்தோம். அது கொஞ்சம் அகலமா கிளீனா இருந்தது. இது கொஞ்சம் அகலம் கம்மி தாங்க. இருந்தாலும் கிளீன்லினஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. தம்ஸ் அப்புங்க. இந்தியன் ரயில்வேஸ்க்கும் சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்க்கும் ஒரே வேண்டுகோள் தான், இதை கடைசி வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். ஆக்சுவலா இப்ப 4வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க வாரிஸ் மை ட்ரெயின்ல என்ன போட்டிருந்ததுன்னா, சபரி எக்ஸ்பிரஸ் நேத்து 4வது பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆயிருக்கு, இன்னைக்கு 4வது பிளாட்ஃபார்ம் தான் வரும்னு போட்டிருந்தது. பட் நம்ம புக்கிங்ல இருக்க 3வது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாரு. எப்படி இருந்தாலும் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு மாறிக்கலாம். பாருங்க, நடுவுல கூட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவசரத்துக்கு ஜம்ப் பண்ணி கூட அந்த பக்கம் போக முடியாத சூழ்நிலை. ஒருவேளை நம்ம ட்ரெயின் வர்றதுக்குள்ள இந்த வண்டி எடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஷேடு மொத்த பிளாட்ஃபார்ம்லயே இங்க மட்டும் தாங்க இருக்கு. அந்த பக்கமெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ட்ரெயின் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம் அப்படின்னு இருக்காங்க. கூட்ஸ் வண்டி தான் ஒன்று போகுது. டைம் இப்போ 10:45 ஆகுதுங்க. 11:45 தான் நம்ம வண்டி வரும். டிலேல வந்துட்டு இருக்குங்க. அது வரைக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் மெடிடேட் பண்ற மாதிரியான ஃபீல் தருதுங்க. கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு 11:45 நம்ம சபரி எக்ஸ்பிரஸ் வரும்போது உங்களை மீட் பண்றேன். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரெயின் கிராசிங் வந்தாலும் உங்களை மீட் பண்றேன். நல்ல தூக்கம் வந்தது நேற்று ட்ரெயின்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. மிடில் பர்த்ல எப்படி தூக்கம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரெயின் ஏறினப்ப மிடில் பர்த்ல தாங்க நான் தூங்கினேன். அடுத்த நாள் ஒருத்தர் அப்பர் பர்த் அலாட் ஆயிருந்தவர், தம்பி என்னால மேல ஏற முடியாது, சிரமமா இருக்கு, அப்பர் பர்த் எடுத்துட்டு எனக்கு மிடில் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாரு. ஆகா, வெண்ணெய் திறந்து நெய் கைக்கு வருதுடா அப்படிங்கிற மாதிரி ஓகே சார் அப்படின்னு அப்பர் பர்த் ஏறிட்டேன். ஸோ நேற்று மதியானம் அப்பர் பர்த், நேற்று நைட்டு அப்பர் பர்த்துங்க. அதனால தாறுமாறான தூக்கம். G9 ஒரு வண்டி அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. என்ன வண்டின்னு பார்க்கலாம் இருங்க. லல்லகுடா G9 சிக்கந்தராபாத்ல இருந்து பீகார்ல இருக்க ராக்ஷல் போகுதுங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஷண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. இது 5வது பிளாட்ஃபார்முங்களா. 5வது பிளாட்ஃபார்ம் முட்டி பாருங்க. அந்த தண்ணி ஃபில் பண்றதுக்கான பைப், அதுக்கான ஒரு பேசிக் ஒரு இன்ஃப்ரா தான் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த பைப் எல்லாம் இன்னும் மாட்டவே இல்லை. பட் அந்த பக்கம் 6வது பிளாட்ஃபார்ம் கிட்ட பைப் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா 6வது பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா ஷேடு போட்டுட்டு இருக்காங்களா. நம்ம இருக்கிற இந்த 4-5 பிளாட்ஃபார்ம்ல இந்த இடத்துல மட்டும் தான் ஷேட் இருக்கு. அந்த பக்கம் எல்லாம் ஷேடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க. அது மாதிரி இங்க வந்துட்டு பாதி ஒர்க் முடிஞ்சிருக்கு, பாதி ஒர்க் முடியல. வெளியே இருக்கிற என்ட்ரன்ஸ், ஒரு பிரிட்ஜ், அந்த மாதிரியான பேசிக் ஒர்க் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இத பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படி சொல்றேங்க. நான் அடிச்ச மணி யாரு கேட்டதோ இல்லையோ, கடவுளை கேட்டது அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம புலம்பு யாரு கேட்டதோ இல்லையோ இந்த கூட்ஸ் லோக்கோ பைலட் கேட்டுருச்சு போல. கூட்ஸ் எடுத்துட்டாங்க. பக்கத்துல தாங்க இருக்கு சபரி எக்ஸ்பிரஸ். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். 4வது பிளாட்ஃபார்ம் வந்தாலும் சரி, 3வது பிளாட்ஃபார்ம் வந்தாலும் சரி, அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிடலாம். தண்ணி வாங்குறதுக்கு கூட வந்துட்டு உள்ள கடைகளை காணுங்க. வெளியே வந்துட்டு அந்த பக்கம் ஒரு ரெட் கலர் போர்டு தெரியுது பாருங்க, ஜெமினி கஃபேன்ட்டு. அதுமே வந்து பாதி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அம்யூனிட்டிஸ் வந்துட்டு ஒண்ணுமே இன்னும் ஓபன் பண்ண ஆரம்பிக்கல. மேபி ட்ரெயின்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாகும் போது இங்க ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ப்ளூ கலர் ஷேடுக்குள்ள கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. எந்த ட்ரெயினுக்குன்னு தெரியல. May I have your attention, please? Train number 17229 Shabari Express from Trivandrum to Secunderabad is arriving shortly on platform number 4. कृपया ध्यान दीजिए. விஜயவாடா வேப் 4ங்க. பன்னெண்டு 3க்கு சார்லப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டோங்க. G9 ஒரு வண்டி அநேகமா ஷண்ட் பண்ணி போயிட்டு இருக்கோ என்னமோ, அதான் தெரியல எனக்கு. இல்லைங்க, ஆளு உட்காந்துருக்காங்க. ஆனா இந்த SCRல இந்த ஹைதராபாத் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான G9 வந்துட்டு பேசஞ்சர் ட்ரெயினை புல் பண்ணுது. செகந்திராபாத்ல இருந்து நிசாமுதீன் போற துரந்தோங்க. செகந்திராபாத் வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு வெளியவே ஆல்ஃபா ஹோட்டல்னு ஒன்று இருக்குங்களா. அங்கே ஹைதராபாத்தி பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போய் உங்களுக்கு ரூம் டூர் காமிக்கிறேன். அதோட vlog எண்ட் பண்ணிக்கலாங்க. செகந்திராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு செம சூப்பரான பிரியாணிங்க. வெறும் 150 ரூபா தான். குவான்டிட்டியுமே வந்துட்டு வேற லெவல் குவான்டிட்டிங்க. வாங்க அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். ரூமை பாருங்க.
1500 ஏசி ரூமுங்க. ஆன்லைன்ல தான் மேக் மை ட்ரிப்ல தான் போட்டேன். கொஞ்சம் கலைஞ்சிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். டிவி, ஏசி, ஃபேனு எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க. ஒரு மன நிறைவான ட்ரிப்பாவே இருந்ததுங்க. போன ஃப்ரீ ட்ரெயின் வீடியோவும் சரி, இந்த தக்ஷன் எக்ஸ்பிரஸ் சார்லப்பள்ளி வீடியோவும் சரி, ஒரு மன நிறைவான வீடியோவாவே எனக்கு அமைஞ்சது. அதே மாதிரி பார்த்து உங்களுக்கு ஒரு மன நிறைவான ஃபீல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இங்கிருந்து அடுத்து சார்மினார் எக்ஸ்பிரஸ்ல சென்னைக்கு போறதுக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க. விளாக் பண்ணுவேன்னு தெரியல. ஒருவேளை விளாக் பண்ணலைன்னா அது ஷார்ட்ஸ்ல வரும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.